Good morning, students. Good morning, Miss. Good morning. Happy morning. In today's class, we are going to see a story, A Cloud of Trash. In this story, the main character is Charu. This girl's name is Charu. This little girl's name is Charu. Okay. Let's see what's going to happen for Charu. Charu is very sad. She was the unhappiest girl among her friends. She was certainly the unhappiest girl in her entire class. அவ கிளாஸ்லயே ரொம்ப சோகமா அன்ஹாப்பியா இருக்கிறது சாரு மட்டும்தானா. சரியா? சாரு ஹாப்பியா இருக்காளா சேடா இருக்காளா? சேடா இருக்கிறா. எப்ப பார்த்தாலும் அன்ஹாப்பினா சேட் ரெண்டுமே சேம் தான். சாரு இஸ் த unhappiest girl in our entire class. எதுக்காக சாரு அன்ஹாப்பியா இருந்தானா? பிகாஸ் சாரு had no friends. சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. No one wanted to play with சாரு. சாரு கூட யாருமே விளையாட மாட்டாங்க. எதுக்காகனா? பிகாஸ் she had a cloud hanging over her head. அவ தலைக்கு மேல எப்பவுமே இந்த கிளவுட் இருக்குமா? அவ எங்க போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும் விளையாட போனாலும் அவ தலைக்கு மேல இந்த கிளவுடும் அவ கூடயே சேர்ந்து போகுமா? சரியா? எதனாலன்னு பார்ப்போம். The cloud had orange peels, biscuit packets, broken toys, pencil shavings, twisted plastic bottles and colorful plastic bags. இந்த கிளவுட்னா வெறுமே மேகம் கிடையாது. இந்த கிளவுட்ல பாத்தீங்கன்னா காய்கறி தோல், பனானா பீல்ஸ்னா வாழைப்பழத்தோல், ஆரஞ்சு பீல்ஸ்னா ஆரஞ்சு பழத்தோல், அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், உடஞ்சி போன பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிஸ்கட் ராப்பர்ஸ் எல்லாமே இந்த கிளவுட்ல இருக்குமா. சரியா? அதனாலதான் அந்த கிளவுடுக்கு என்ன பேருனா ட்ராஷ் கிளவுட். அதாவது வெறுமனே கிளவுடு கிடையாது, அவ தலைக்கு மேல அந்த குப்பையும் நகர்ந்து போயிட்டே இருக்குமா. குப்பை இங்க இருந்துச்சுன்னா அந்த குப்பைய சுத்தி என்ன நிறைய பார்க்கலாம். கொசு பார்க்கலாம், ஈ பார்க்கலாம், நிறைய பேர்ட்ஸ், அதுல தேவையில்லாத வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தா சாப்பிட வரும். அதுக்கப்புறம் பேட் ஸ்மெல் இருக்குமா, குட் ஸ்மெல் இருக்குமா? பேட் ஸ்மெல். குப்பை இங்க நிறைய இருந்துச்சுன்னா பேட் ஸ்மெல் இருக்கும். அப்ப இந்த மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கும். நிறைய இந்த பொண்ணை சுத்தி கிளவுட் போகிறதால என்ன ஆகும்னா ஆல் சரௌண்டட் பை அ ஸ்வாம் ஆஃப் பஸ்ஸிங் ஃபிளைஸ். நீங்க சொன்ன மாதிரி ஈக்களும் கொசுக்களும் எப்படி ஒரு குப்பையை சுத்தி பறக்குமோ இந்த கிளவுட் அவ தலைக்கு மேலே போகுது இல்லையா? அதனால நிறைய ஸ்வாம் ஆஃப் பஸ்ஸிங் ஃபிளைஸ்னா நிறைய ஈக்கள் கொசுக்கள்லாம் இந்த கிளவுட சுத்தி பறந்துகிட்டே இருக்குமா. சரியா? Do you all understood? Yes, Miss. அதனால nobody wanted to play with Charu and nobody liked to talk with Charu. இதனால அவ பக்கத்துல போனாலே பேட் ஸ்மெல் வரும். நிறைய ஃப்ளைஸ்லாம் அவளை சுத்தி பறந்துட்டே இருக்கும். அதனால யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சாரு கூட விளையாடவும் மாட்டாங்க, சாரு கூட பேசவும் மாட்டாங்க. Do you all understood? Yes, Miss. எதுக்காக சாரு கூடயே இந்த கிளவுட் ஆஃப் ட்ராஷ் போகுதுன்னா எதுக்காக போகுது? வெரி குட். கிளாப் ஃபார் அஸ்ரஃப். கிளாப் ஃபார் அஸ்ரஃப். ஓகே. மத்த பசங்க தலைய சுத்தி போகல, எதுக்காக சாரு தலைய சுத்தியே போகுதுன்னா ஏன்னா சாரு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ டஸ்ட்பின்ல போட மாட்டா. அவ எங்க நினைக்கிறாளோ அங்கேயே போட்டுருவா. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா சாரு throw the waste materials in the dustbin அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்ப கூட சாரு என்ன பண்ண மாட்டா, கேட்க மாட்டா. அதனால என்ன ஆச்சு, இப்போ அந்த ட்ராஷ் கிளவுட் எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஐ am angry with you சாரு. அம்மா சொல்றாங்க நான் உன் மேல கோவமா இருக்கிறேன், நான் சொல்றத நீ கேட்க மாட்ற, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் டஸ்ட்பின்ல போட மாட்ற அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஒன் மோர் கேரக்டர் இன் த ஸ்டோரி. ஷீ இஸ் ஜான்சி. ஷீ இஸ் சாருஸ் கிளாஸ்மேட். சாரு கூட படிக்கிறவங்க. சாரு என்ன பண்றானா கிளாஸ்க்கு போயிட்டு ஜான்சி பக்கத்துல உட்கார போறா. ஓகேவா? சாரு
get into the class and sit near Jansi. அப்போ அவ கூட என்ன ஆகும், இந்த ட்ராஷ் கிளவுடும் சாரு கூடயே போகுது. உடனே ஜான்சி என்ன சொல்றானா, யூ ஹேவ் அ ட்ராஷ் கிளவுட் above your head. I will not sit with you சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி வந்து எழுந்து தள்ளி போய் உக்காந்துக்கிறா. ஜான்சி என்ன சொல்றா, உன் தலைக்கு மேல அந்த ட்ராஷ் கிளவுட் இருக்கு, அதனால ஐ வில் நாட் சிட் வித் யூ, நான் உன் கூட உக்கார மாட்டேன். ஐ வில் நாட் சிட் வித் யூனா நான் உன் பக்கத்துல உக்கார மாட்டேன் அப்படின்ட்டு ஜான்சி வந்து எழுந்து போயிடுறா. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் another classmate Sona. She is Sona. She is also Charu's classmate. ஸோ இப்போ ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. ஸ்கூல் முடிஞ்சு என்ன பண்ணுறான்னா சாரு வந்து வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போகும்போது சோனாவும் என்ன பண்ணுறா, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறா. ஓகேவா? இப்போ சாருவும் வந்து என்ன பண்ணுறான்னா சோனா கூட நடந்து போகிறா. சாரு நடக்கும் போது சாருவோட தலைக்கு மேலே என்ன வந்துடும் இப்போ, ட்ராஷ் கிளவுட். வெறும் கிளவுட் கிடையாது, ட்ராஷ் கிளவுட். சாரு கூடயே இந்த ட்ராஷ் கிளவுடும் நடக்குது. அப்ப சோனா என்ன சொல்றானா, யூ ஹேவ் அ ட்ராஷ் கிளவுட் above your head. I will not walk with you சாரு. உன் தலைக்கு மேல ட்ராஷ் கிளவுட் இருக்கு, நான் உன் கூட நடக்க மாட்டேன் சாரு. I will not walk with you சாரு அப்படின்ட்டு சோனா சொல்றா. என்ன சொல்றா, ஓகே. ஜான்சி என்ன சொன்னா, சிட் வித் யூ, நான் உன் கூட உக்கார மாட்டேன்னு ஜான்சி சொல்லிட்டா. இப்ப சோனா என்ன சொல்றா, ஐ வில் நாட் வாக் வித் யூ, நான் உன் கூட நடக்க மாட்டேன் அப்படின்னு சோனா சொல்றா. ஓகேவா? டீச்சர் என்ன கேக்குறாங்கன்னா, சாரு why do you have this cloud on your head? சாரு கிட்ட கேக்குறாங்க, டீச்சர் வந்து கேக்குறாங்க, why do you have this cloud on your head? எதுக்காக சாரு உன் தலைக்கு மேல இந்த ட்ராஷ் கிளவுட் இருக்கு அப்படின்ட்டு டீச்சர் கேக்குறாங்க. சாரு என்ன சொல்றானா, ஐ த்ரூ த பனானா பீல் ஆன் த ரோட் அப்படின்னு சாரு சொல்றா. அப்படின்னா நான் சாப்பிட்ட பிறகு, நான் பனானாவை சாப்பிட்ட பிறகு அதனுடைய தோலை நான் ரோட்லயே போட்டுருவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு டீச்சர் என்ன சொல்றாங்க, நோ சாரு, டோன்ட் டூ தட். இனிமேல அது பண்ணாத சாரு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல அந்த மாதிரி பண்ணாத சாரு அப்படின்ட்டு. அப்ப சாரு என்ன சொல்றா, அப்ப டீச்சர் கேக்குறாங்க, வாட் எல்ஸ் யூ வில் டூ? இதுக்கப்புறம் நீ வேற என்னென்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அது சாரு என்ன சொல்றானா, ஐ த்ரூ த பிஸ்கெட் ராப்பர்ஸ் இன் த கிளாஸ் ரூம். நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட் கொண்டு வந்தேன்னா பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு அந்த பிஸ்கெட் பேப்பர்ஸ், அதாவது ராப்பர்ஸ்னா கவர்ஸ், அந்த பிஸ்கெட்டோட கவர் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் கிளாஸ் ரூம்லயே போட்டுருவேன். நான் வெளியே கிரவுண்ட்ல போய் சாப்பிட்டேன்னா கிரவுண்ட்லயே போட்டுருவேன் அப்படின்ட்டு டீச்சர் கிட்ட சாரு சொல்றா. அதுக்கு டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நோ சாரு, டோன்ட் டூ தட். இல்ல சாரு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உடனே சாரு என்ன சொல்றாளா, ஓகே மிஸ், ஐ வில் நாட் டூ தட். ஓகே மிஸ், நான் இனிமேல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சாரு சொல்லிடுறா. ஓகேவா? நெக்ஸ்ட் சாரு சீஸ் அமுதா ஆன்டி நியர் ஹர் ஹவுஸ். சாரு வந்து யார பாக்குறாளா, அமுதா ஆன்டிய பாக்குறாளா. அமுதா ஆன்டி வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க. சாரு வந்து அமுதா ஆன்டிய பாக்குறா. அமுதா ஆன்டி என்ன பண்றாங்கன்னா, she throws the plastic cover. அமுதா ஆண்டி அவங்க வீட்டுக்கு வெளியே டஸ்ட்பின்ல கவரை போடாம பிளாஸ்டிக் கவரை அப்படியே ரோட்ல போட்டுடுறாங்க. சாரு என்ன சொல்றா, ஆன்டி டோன்ட் த்ரோ த கவர், யூ கேன் ரீயூஸ் இட். ஆன்டி அந்த கவரை நீங்க தூக்கி போடாதீங்க, நீங்க வேற தூக்கி போட்டீங்கன்னா டஸ்ட்பின்ல போடுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வேற எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், அதனால நீங்க தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்றா. Okay, this boy name is Bala. Bala throws the banana peel on the road. Bala என்ன பண்றானா, banana peel. banana peelனா என்ன, பீல்னா வாழைப்பழத்தோலை அவன் இப்ப ரோட்ல போடுறான். உடனே சாரு என்ன சொல்றானா, சாரு says, Bala, throw the peel in the dustbin.
நீ வந்து வாழைப்பழத்தோலை வந்து ரோட்ல போடாத, டஸ்ட்பின்ல போடு அப்படின்னு சொல்றா. ஓகேவா? இந்த மாதிரி 2 பேருக்கு அவ சொல்லி கொடுத்துருக்கா. அவ யார கரெக்ட் பண்ணிருக்கா? அமுதா ஆன்ட்டியே கரெக்ட் பண்ணா. இப்போ பாலாவை கரெக்ட் பண்ணா. இந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் ஆயிட்டேன். நான் இனிமேல வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், கார்பேஜஸ், லிட்டர்ஸை டஸ்ட்பின்ல தான் போடுவேன். நான் இதே மாதிரி அமுதா ஆன்ட்டி வந்து பிளாஸ்டிக் கவர் த்ரோ பண்ணும் போது பிளாஸ்டிக் கவரை ரீயூஸ் பண்ணுங்க, மறுபடியும் யூஸ் பண்ணுங்க, த்ரோ பண்ணாதீங்கன்னு சொன்னா. பாலா வந்து பனானா பீல ரோட்ல போகும்போது பனானா பீல டஸ்ட்பின்ல போடுங்கன்னு சொன்னா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவ தலை மேல இருந்த ட்ராஷ் கிளவுட் வந்து நகர்ந்து போயிடுச்சு. ஓகேவா? இவ்வளவு நாளா அந்த ட்ராஷ் கிளவுடால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா. ஷி வாஸ் த அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள். யாருமா அவ கூட விளையாட மாட்டாங்க, யாரும் அவ கூட பேச மாட்டாங்க, யாரும் அவ கூட நடக்க மாட்டாங்க, அம்மாவும் திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அவ வந்து அந்த மாதிரி செய்யறதையே நிறுத்திட்டா. அவ செய்யறது நிறுத்தினதோட இல்லாம மற்றவங்களுக்கும் அவ அட்வைஸ் பண்ணா. பக்கத்துல இருக்கிற அமுதா ஆன்ட்டிக்கும் அட்வைஸ் பண்ணா, பாலாக்கும் அட்வைஸ் பண்ணா. வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் டஸ்ட்பின்ல தான் போடணும், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணா. உடனே இந்த ட்ராஷ் கிளவுட் வந்து இப்போ சாரு வந்து குட் கேர்லா மாறிடுவோ இந்த ட்ராஷ் கிளவுட வந்து நகர்ந்து போயிடுச்சு. ஓகே, இப்போ சாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, த கிளவுட் இஸ் கான், ஐ எம் ஹாப்பி, ஐ வில் கீப் மை பிளேஸ் கிளீன். அப்பாடா, நம்ம கிளவுட் வந்து நம்ம தலையை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இனிமேல நான் வாழ்ற இடத்த நான் சுத்தமா வச்சுப்பேன். ஐ வில் கீப் மை பிளேஸ் கிளீன்னா நான் இருக்கிற இடத்த நான் சுத்தமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றா. ஓகே, டு யூ ஆல் அண்டர்ஸ்டுட்? ஓகே, நவ் த சாரு இஸ் த ஹாப்பியஸ்ட் கேர்ள். ஓகே, இப்போ சாரு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. இப்போ அவ அந்த மாதிரி த்ரோ பண்றதும் இல்லை, அந்த ட்ராஷ் கிளவுட் வந்து அவளோட தலைக்கு மேல வர்றதும் கிடையாது. ஓகே, டு யூ லைக் தி ஸ்டோரி? இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, we should not throw the waste materials, garbages on the road. எங்கேயுமே போடக்கூடாது. we should throw the waste materials only in the dustbin. plastic materials நம்ம reuse பண்ணிக்கலாம். ஓகே, do you all get my point? ஓகே, நீங்க அத மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களா? சாரு பழைய சாரு மாதிரி இருப்பீங்களா, இப்ப புது சாரு மாதிரி இருப்பீங்களா? பழைய சாரு பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க கூடயும் இந்த ட்ராஷ் கிளவுட் வந்து உங்க தலை மேல வந்து உக்காந்துக்கும். ஓகே, ட்ராஷ் கிளவுட் வேணுமா யாருக்குன்னா? ட்ராஷ் கிளவுட் வந்தாலே ஒரே ஸ்மெல், பேட் ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை சுத்தி ஃபிளைஸ் எல்லாம் பறக்கும். யோசிச்சு பாருங்க, அழுகுன பனானா பீல் உங்க தலை மேல விழுந்தா நல்லா இருக்குமா? அதே மாதிரிதான் ட்ராஷ் கிளவுட்ல என்னென்னவோ இருக்கும், அதெல்லாம் மேல விழுந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. அப்ப நம்ம இப்ப பழைய சாரு மாதிரி இல்லாம இப்ப புது சாருவா நம்ம மாறிடும். ஓகே.